என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம பேபிகார்ன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஒரு பொடி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 4 வரமிளகாய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பருப்பெல்லாம் செவந்து வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பருப்பு ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவலும் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துடலாம். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ இது கூட 1/2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் பேபிகார்ன் சேர்த்துடலாம். நான் பேபிகார்ன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் வதங்கட்டும். ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள். நம்ம பொடியிலையும் காரம் இருக்கும், ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு. மசாலா பேபிகார்னில் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது பேபிகார்ன் வேகிறதுக்கான தண்ணி ஆட் பண்ணிடலாம். இந்த தண்ணியெலாம் வத்துற வரைக்கும் ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணியெலாம் நல்லா எவாப்ரேட் ஆகிடுச்சு. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் ஃபுல் பேபிகார்னை கட் பண்ணாமல் அப்படியே ஆட் பண்ணியும் நீங்கள் செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பொடி போட்ட பேபிகார்ன் ஃப்ரை தயார். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.